Hi friends, welcome to Series Bites. இன்னைக்கு Series Bitesல சிக்கன் பிரியாணி. ஆனா நான்வெஜ் காரங்களுக்கு இல்ல, வெஜிடேரியன் காரங்களுக்கு. ஆமாங்க, நான் சொன்னது கரெக்ட் தான். அது என்னன்றத பார்க்கலாமா? இதாங்க அந்த வெஜ் சிக்கன் கறி கட்ஸ் ஓடது. ஆனா இது ப்ரமோஷன்லங்க, சீரியஸா இது சூப்பரா இருக்குங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தா கறி. நான் ஒரு ஆந்திராவில் ஒரு கல்யாணத்துக்கு போனேங்க. அப்போ இது டேஸ்ட் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ அங்கே குக் யாரோ சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க கிரேவி வச்சிருக்காங்க. நான் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி, அதான் வெஜ் பிரியாணி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இது ஹை ப்ரோட்டீன் அண்ட் ரிச் இன் ஃபைபர், நோ கொலஸ்ட்ரால், லோ ஃபேட். ஆனால் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. ஆனால் வித்தியாசமே தெரியலைங்க, வெஜ்ஜுக்கும் நான்வெஜ்ஜுக்கும் சுத்தமாக தெரியல. அதனால இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? ஓகே வாங்க. இதோங்க அந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா சிக்கன் மாதிரியே இருக்கும். இது ஒரு 150 கிராம்ஸ் புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு 4-5 பச்சை மிளகாய், 2 வெங்காயம், 2 தக்காளி, பாஸ்மதி ரைஸ் 150 கிராம்ஸ். அடுத்தது மசாலாஸ் எல்லாம் நான் உங்களுக்கு போடுறப்ப காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா ரெண்டும் ஈக்குவலாக எடுத்துட்டு இதை ஒன்றுக்கு பாதியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி குக்கர் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு குக்கரில் பண்ண போகிறேன். இதில் 1 டீஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸு பட்டை, கிராம்பு, அனாசி பூ, ஜாபத்ரி, பிரிஞ்சி இலை. ஆனால் நான் ஏலக்காய் எனக்கு பிடிக்காது, அதனால நான் ஏலக்காய் போட மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சா 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. இது நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 வெங்காயம் நீட்டாக வாக்கில் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது ப்ரௌன் கலர் வந்துச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரா ஸ்மெல் போற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா இதை ஒன்றுக்கு பாதியாக அரைச்சு இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எண்ணெய் வெளியில் வந்துருச்சு. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன், எப்பயுமே சொல்கிறது தான், உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா, பிரியாணி மசாலா. அதுக்கப்புறம் இதை லைட்டாக வதக்கிட்டு இப்போ 1/2 கப் கர்ட் போட்டுக்கிறோம். கர்ட் போட்டாச்சு. இப்போ இந்த வெஜ் சிக்கன், இது வெஜ் சிக்கன்னா ஒன்றும் இல்லைங்க, சோயா தான். இப்போ இதில் ரைஸ் போட்டுக்கலாம், பாஸ்மதி ரைஸு. இப்போ இதை நான் 1.5 கிளாஸ் போட்டிருக்கேன். அதனால 1க்கு 1.5 அப்படின்னா 3 வருது. நான் 4 போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் கலந்துட்டேன். ரைஸும் போட்டேன், தண்ணி போட்டேன், உப்பு போட்டுட்டேன். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 2-2.5 விசில் வந்தால் போதும். 2 விசில் வந்துட்டு அப்படியே சிம்மில் நம்ம வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ். ஓகே, நம்மளோட இந்த வெஜ் சோயா சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். வாவ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த சிக்கன் சோயா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? சீரியஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா இருக்கு. வித்தியாசமே தெரியல, அந்த சிக்கனுக்கும் அந்த சோயாக்கும் வித்தியாசம் தெரியல. அப்படி ஒரு டேஸ்ட்டு. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சோயா பிரியாணியை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு
கமெண்ட் பண்ணுங்க. சிரி பைட்ஸ் சேனல்ல போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி மறந்துடாம அந்த பெல்லை தட்டிட்டு போங்க. ஓகே, தேங்க்யூ.